Good evening to all. Last class continue இப்போ class பார்க்கலாம். Heading வந்து types and characteristics of tissue system. Types and characteristics of tissue system பார்க்க போறோம். First வந்து types or characterல என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா formation. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு வந்து எபிடர்மல் டிஷ்யூ வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் புரோட்டோட்டம். அவுட்டர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வெளிப்புற உரையால், அதாவது புரோட்டோட்டம் என்ற புரோட்டோட்டம் சொல்லக்கூடிய ஒரு வெளி உரையால் உருவானது தான் இந்த எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். புரோட்டோட்டம் சொல்லக்கூடிய ஒரு அவுட்டர் ஒரு வெளி உரையினால் உருவானது தான் இந்த எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ன்றது. அதே இதில் கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் வந்து எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் த கிரவுண்ட் மெரிஸ்டம். தல ஆக்க திசுனால் உருவானது தான் இந்த கிரவுண்டு ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ கிரவுண்டு ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டு மெரிஸ்டம் மூலம் தான் உருவாயிருக்கு. அப்போ ஃபார்மேஷன் வந்து கிரவுண்டு மெரிஸ்டம் என்ற ஆக்கத்திசு தல ஆக்கத்திசு மூலமாக தான் இந்த ஃபண்டமெண்டல் ஆர் கிரவுண்ட் சிஸ்டம் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வாஸ்குலர் ஆர் கண்டக்ஷன் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் கண்டக்ஷன் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஃபார்ம்ஸ் த ப்ரோகேம்பியல் ஃபண்டல்ஸ். ஃபார்ம்ஸ் த ப்ரோகேம்பியல் ஃபண்டல்ஸ் மூலம் உருவாயிருக்கு. இது எப்படி உருவாக்குன்னா ப்ரோகேம்பியம். கேம்பியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சைலம் என்ற செல் இருக்குது, புளோயம் செல் இருக்குது. அந்த ரெண்டுக்கு இடையில் கேம்பியம் சொல்லக்கூடிய ஒரு மெரிஸ்டம் காணப்படும். அந்த கேம்பியத்தினால் உருவானது தான் இந்த வாஸ்குலர் ஆர் கனெக்ஷன் டிஷ்யூ சிஸ்டம். அப்போ பாருங்க, ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மேஷனாக உருவாகுது. எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வந்து புரோட்டோட்டம் சொல்லக்கூடிய வெளி உரையினால் உருவானது. கிரவுண்டு ஆர் ஃபண்டமெண்டல் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு மெரிஸ்டம் மூலமாக உருவானது. அதே நேரத்தில் வாஸ்குலர் ஆர் கண்டக்ஷன் டிஷ்யூ சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோகேம்பியல் ஃபண்டல்ஸ் மூலம் உருவானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கட்டிங்க பாருங்கள், காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ்னால் கூறுகள், அதில் காணப்படக்கூடிய சில கூறுகள். இப்போ எபிடர்மிஸ் வச்சுக்கோங்க, அந்த எபிடர்மிஸ் சொல்லிச்சுன்னா ஒரு லேயர் தான். அந்த லேயரில் என்னென்ன உறுப்புகள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மல் செல், ஸ்டொமேட்டா அண்டு எபிடர்மல் அவுட்டர் க்ரோத். எபிடர்மல் சொல்லக்கூடியது வெளிப்புறத்தோல் உருவாகுது, ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடியது இலைதுளை உருவாகுது. அடுத்து புறத்தோல் வளரி, அதான் எபிடர்மல் அவுட்டர் க்ரோத்னா ஒரு தோலில் வெளிப்புறத்தில் சில வளரிகள் மாதிரி நீச்சிகள் மாதிரி, அதாவது ரோமக்கால்கள் மாதிரி காணப்படும். இந்த மூன்று சேர்ந்தது தான் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதே மாதிரி கிரவுண்டு ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ், பேரன்கைமா அண்டு கோலங்கைமா. அப்போ சிம்பிள் பெர்மனன்ட் சொல்லக்கூடிய பேரன்கைமா அண்டு கோலங்கைமா செல்லால் உருவானது தான் இந்த கிரவுண்டு ஆர் ஃபண்டமெண்டல் சிஸ்டம். அப்போ கிரவுண்டு ஆர் ஃபண்டமெண்டல் சிஸ்டத்தில் காணப்படக்கூடிய செல்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா பேரன்கைமா அண்டு கோலங்கைமா. அதேமாதிரி ஃபண்டமெண்டல் எபிடர்மல் சிஸ்டத்தில் காணப்படக்கூடிய கூறுகள் எதுன்னு கேட்டால் எபிடர்மல் செல், ஸ்டொமேட்டா அண்டு எபிடர்மல் அவுட்டர் க்ரோத் சொல்லலாம். அதேமாதிரி வாஸ்குலர் ஃபண்டல்ஸில் எது காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சைலம் அண்டு ஃப்ளோயம் காணப்படும். சைலம் அண்டு ஃப்ளோயம் காணப்படுது. அடுத்து ஃபங்க்ஷன். இப்போ எபிடர்மல் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதேமாதிரி கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதேமாதிரி வாஸ்குலர் ஆர் கண்டக்ஷன் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எபிடர்மல் சிஸ்டம் என்ன ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட், ஒரு தாவரத்தை பாதுகாப்பது, தாவரத்தின் உடலை பாதுகாப்பது. பிளான் பாடிட்டுருக்காங்களே, தாவரத்தின் உடலை பாதுகாப்பது. அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ரூட்ஸ். வாட்டர் இன் ரூட்ஸ்னால் வேர்கள்லேருந்து நீரை உறிஞ்சுவதற்கு, நீரை உறிஞ்சுவதற்கு இது பயன்படுது. எது பயன்படுது? எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பயன்படுது. வேர்கள்லேருந்து நீரை உறிஞ்சுவதற்கு பயன்படுது என்றாங்க. அடுத்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த போட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கை நடக்கும் பொழுது, ஒளிச்சேர்க்கை வளிம பரிமாற்றம்னா வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை எடுக்கிறது,
இதிலிருந்து ஒரு பிளான்ட்ஸு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறது, ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறது, இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடப்பதற்கு அந்த எவலிபிலிட்டி சிஸ்டம் வந்து யூஸாக இருக்குன்றாங்க. அடுத்து பாருங்கள் ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல். அடுத்து டிரான்ஸ்பிரேஷன் இன் ரூட்ஸ், டிரான்ஸ்பிரேஷன் இன் சூட்ஸ். டிரான்ஸ்பிரேஷனாக நீராவி போக்குக்கு இது பயன்படுது. அப்போ எபிடெமிக் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பாடியை மூடி பாதுகாப்பது, அடுத்து அப்சார்ப்ஷன் வாட்டர் இன் ரூட்ஸ் மூலமாக நீரை உறிஞ்சுவது, அடுத்து கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றம், அது மாதிரி ஒளிச்சேர்க்கை போடசிஸ் பண்ணுது, அடுத்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது சுவாசிக்குது. அதே நேரத்தில் டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் இன் சூட்ஸ்னால் நீராவி போக்கு நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கின்றாங்க. இங்கே கிரவுண்ட் ஆர் இது ஃபண்டமெண்டல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். அப்போ அந்த கிரவுண்ட் சிஸ்டம் தான் எதுக்கு தாவரத்துக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும், மெக்கானிக்கல் சப்போர்ட் உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிப்பேர்ஸ் அண்ட் ஸ்டோர் ஃபுட் இன் லீவ் அண்ட் ஸ்டெம். அதே நேரத்தில் உணவை ப்ரிப்பேர் பண்ணவும் அதனால் ஸ்டோர் ஃபுட் உணவை உற்பத்தி பண்ணவும் அதை ஸ்டோர் பண்ணவும் இது பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்த ஹெடிங் வந்து இதில் வந்து கனெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட். இது என்னது கனெக்ட் வாட்டர்னா நீரை கடத்துவதற்கும் உணவை கடத்துவதற்கு இது பயன்படுது. அடுத்து மெக்கானிக்கல் சப்போர்ட் தாவரங்களுக்கு உறுதி அளிக்கவும் இது பயன்படுது. அப்போ வாஸ்குலர் ஆர் கண்டக்ஷன் சிஸ்டம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீரை கடத்தவும் பயன்படுது, உணவை கடத்தவும் பயன்படுது. அதே நேரத்தில் தாவரங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் தான் உறுதியாக அளிக்கவும் பயன்படுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு சிஸ்டத்தை பற்றியும் விரிவாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மல் சிஸ்டம். இது எபிடெர்மல் சொல்லக்கூடியது வந்து புறத்தோல். இந்த புறத்தோல் எங்கெல்லாம் காணப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டின் வெளியுறை, ஒரு வேரின் வெளியுறை, ஒரு இலையின் வெளியுறை சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு பார்ட்லேயும் வெளியில் காணப்படக்கூடிய அந்த அவுட்டர் லேயர் தான் எபிடெர்மல்ஸ்னு போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், எபிடெர்மல் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எபிடெர்மல் சிஸ்டம் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் பிளான்ட்ஸ். அப்போ கவரிங் ஆஃப் பிளான்ட்ஸ்னால் ஒரு தாவரத்தை முழுமையாக கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ சிஸ்டம் எதுன்னு கேட்டால் அது எபிடெர்மல் சிஸ்டம் தான். இட் இஸ் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இது டைரெக்டாக எதோட தொடர்பு உடையதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட. அப்போ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அதாவது வெளிப்புற சுற்றுச்சூழலோட தொடர்புடையது அப்படின்னு எது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தாவரத்தின் முழு பகுதியும் அதாவது தாவரத்தின் முழு பகுதி மூடி பதற்கிறது. அதே நேரத்தில் வெளிப்புறத்துடன் தொடர்புடையது அந்த தாவரத்தின் வெளிப்பகுதின்னு சொல்லக்கூடிய எபிடெர்மல் சிஸ்டம் தான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ் டெரிவ்டு ஃப்ரம் புரோட்டோட்டம். அப்போ இந்த எபிடெர்மிஸ் எதிலிருந்து உருவாச்சுன்னு கேட்டால் 1 மார்க் வந்து புரோட்டோட்டம் வந்து உருவாச்சு. இது 1 மார்க் கொஸ்டின், முக்கியமான 1 மார்க். அப்போ இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ் டெரிவ்டு ஃப்ரம் புரோட்டோட்டம் வந்து உருவாச்சு. புரோட்டோட்டம்ல தான் எபிடெர்மிஸ் உருவாயிருக்கு. அப்போ எபிடெர்மிஸ் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் 2 Greek words, namely ebi and terma. Ebi means abonன்றது, terma means skin. ebi means abon சொல்கிறது, terma means skin. இது 1 மார்க் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரனிமா செல்ஸ். எபிடெர்மிஸ் வந்து மேட் அப் ஆஃப் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயராக பேரனிமா செல்லால் ஒரு வரிசையிலான அதாவது பேரனிமா செல்லால் உருவாக்கப்பட்டது அந்த எபிடெர்மிஸ் இருக்காங்க. விச் ஆர் அரேஞ்ச்டு கம்பேக்ட்லி வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். அது ஒரு லேயரில் ஒரே லைனில் இருந்தால் கூட அதுக்கு காற்று இடைவெளி வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்னால் காற்று ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடைவெளி பகுதி காணப்படாது. ரொம்ப நெருக்கமாக இணைந்திருக்கு, ரொம்ப நெருக்கமாக. அதான் அரேஞ்ச்டு கம்பேக்ட்லி வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். ஆல்தோ எபிடெர்மிஸ் இஸ் a continuous outer layer. கண்டினியூஸ்னா தொடர்ச்சியாக இருக்கும், எங்கேயும் இடப்பட்ட தொடர்ச்சியாக இருக்கும். இட் இஸ் இன்டரப்டட் பை ஸ்டொமேட்டா இன் மெனி பிளான்ட்ஸ். அதே நேரத்தில் இன்டரப்ட்னா அங்கங்கே நுழைந்து காணப்படக்கூடிய, இன்டரப்ட்னா ஒரு லேயரில் அங்கங்கே நுழைந்து காணப்படக்கூடிய ஸ்டொமேட்டா காணப்படும். அப்போ எபிடெர்மிஸ் சொல்லக்கூடிய அந்த லேயரு வந்து
ஒரு சிங்கிள் லேயர், அது பேரன்கைமா செல்லால் உருவானது, அது நெருக்கமாக இருக்குது, வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட ஸ்டொமேட்டா வந்து அங்கே இங்கே அதாவது காணப்படும். சில இடத்துல அந்த லேயர்லேயே அங்கே இங்கேயும் அதாவது மாறி மாறி காணப்படும் சொல்கிறாங்க, அடுத்தடுத்து காணப்படும்ன்றாங்க ஸ்டொமேட்டா. அது இங்கே மெடிபிளான்ஸ் பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் கேட்டிங் வந்து லீப் எபிடெமிஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? லீப் எபிடெமிஸ் சொல்லக்கூடியது. லீஃப்னு சொல்லக்கூடியது ஒரு இலை இருக்குது, அந்த இலையில் வந்து ஒரு இலையின் மேல் புறத்தோலை பற்றி பார்க்க போகிறோம், புறத்தோலை பற்றி பார்க்க போகிறோம். லீஃப் இஸ் ஜென்ரலி டார்சி வென்ட்ரல். டார்சி வென்ட்ரல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அதுக்கு வந்து 2 லேயர் இருக்குது. டார்சின்னா 2 அடுக்கு, அதாவது லீஃப், அதாவது பார்த்தீங்கன்னா டார்சி வென்ட்ரல் அப்படின்னா மேல் கீழ் வேறுபாடு. டார்சினா மேல் கீழ் வேறுபாடு உடையது. மேலே ஒரு புறத்தோல், கீழே ஒரு புறத்தோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த லீஃப் இப்படி கட் பண்ணி நம்ம இந்த உள்பகுதியை பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். இதுதான் லீஃப். இப்போ இது கட் பண்ண பகுதி, இது உள்ளே வந்து வாஸ்குலர் இருக்கும், இது வந்து அவுட்டர் எபிடெமிஸ், இது வந்து லோயர். இந்த மாதிரி 2 எபிடெமிஸ் காணப்படும். அதை பற்றியும் பார்க்க பாருங்கள். இதில் வந்து இட் ஹேஸ் அப்பர் அண்டு லோயர் எபிடெமிஸ். 2 லேயர் இருக்குது. ஒன்று அப்பர், இது வந்து மேலே அப்பர் எபிடெமிஸ், இருக்கிறது லோயர் எபிடெமிஸ். எபிடெமிஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர். இது வந்து யூஸ்வலி சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். தேர் ஆர் க்ளோஸ்லி பேக்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதே நேரத்தில் generally the cuticle on upper epidermis is thicker than the lower epidermis. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிகல்ஸில் அப்படி ஒரு லேயர் காணப்படும். இதில் அப்பர் எபிடெமிஸ் பாருங்க, அதுக்கு மேலே அப்பர் எபிடெமிஸ்க்கு மேலே வந்து கியூட்டிக்கல் ஒரு லேயர் காணப்படுது. அதே நேரத்தில் அந்த அப்பர் எபிடெமிஸ் வந்து திக்காக இருக்குது. திக்காக இருக்கிறதுனால அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோயர், அதாவது திக்காக இருக்குது. எதாவது இருந்துச்சுன்னா லோயர் எபிடெமிஸை விட திக்காக இருக்கும். அப்போ அப்பர் எபிடெமிஸ் வந்து லோயர் எபிடெமிஸ் திக்காக காணப்படும் அப்படின்னு ஏன்னு கேட்டால் அதில் வந்து கியூட்டிக்கல் லேயர் மேலே காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, தி மைனூட் ஓப்பனிங்ஸ் ஃபவுண்ட் இன் த எபிடெமிஸ். அதே இந்த அப்பரில் வந்து மைனூட் ஓப்பனிங் காணப்படுது, சின்ன ஓப்பனிங் காணப்படும், அதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்போ ஒரு லீஃபில் 2 எபிடெமிஸ் இருக்குது. ஒன்று அப்பர் எபிடெமிஸ், இன்னொன்று லோயர் எபிடெமிஸ். அப்பர் எபிடெமிஸ்க்கு மேலே வந்து ஒரு லேயர் காணப்படுது, அந்த லேயருக்கு பேர் வந்து கியூட்டிக்கல். அந்த கியூட்டிக்கல் காணப்படுறதுனால அது லோயர் எபிடெமிஸை விட அப்பர் வந்து திக்காக இருக்கும். அதே நேரத்தில் மைனூட் ஓப்பனிங் காணப்படுது அந்த லேயரில், அந்த மைனூட் ஓப்பனிங்க்கு பேர் தான் ஸ்டொமேட்டா என்று பெயர். ஸ்டொமேட்டா. ஏ ஸ்டொமேட்டா இஸ் சரௌண்டட் பை ஏ பேர் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு எபிடெர்மல் செல்ஸ் கால்டு காட் செல்ஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டொமேட்டாவையும் சூழ்ந்து, ஸ்டொமேட்டா எங்கெங்கே அந்த அப்பரில் காணப்படுதோ அதை சூழ்ந்து ஒரு பேர் ஆஃப் செல்ஸ் காணப்படுது. அந்த செல்லுக்கு பேர் வந்து காட் செல்ஸ். காட் செல்ஸ் என்னது? காப்பு செல் என்று பேர். காட் செல்ஸ் என்னது? காப்பு செல். அடுத்து பாருங்க, இன் மோஸ்ட் டைகாட் அண்ட் மோனோகாட்ஸ் த காட் செல்ஸ் பீன் ஷேப்டு. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். அதாவது மோனோகாட்லேயும் சரி, மோனோகாட்னா ஒரு வித்திலை தாவரம், டைகாட்னா 2 வித்திலை தாவரம். இந்த 2 தாவரங்களையும் ஸ்டொமேட்டா காணப்பட்டாலும் அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீன்ஸ் ஷேப்பில் காணப்படும். அதாவது பீன்ஸ் ஷேப்னா பீன்ஸ் விதை மாதிரி காணப்படும், அது சிறுநீரக வடிவத்தில் காணப்படும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒயில் இன் கிராசஸ் அண்டு செடேஸ் பாருங்க, சீட்டு கிராசஸ் அண்ட் செட்டஸ் சொல்லக்கூடியது இல்லைங்களா? கிராசஸ் அண்டு செட்டஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டஸஸ். அடுத்து பாருங்க, த காட் செல்ஸ் டம்பிள் ஷேப். டம்பிள் ஷேப் எங்கே காணப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸஸ் சொல்கிறாங்களே, கிராஸ் என்னது? புல்வெளி, அதாவது புற்கள் இல்லையா, கோரப்புல்ன்றாங்க புற்கள். அதே மாதிரி இது சீடஸ்ன்றது கோரை, சீடஸ்ன்றது கோரை, கோரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கோரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புல். இந்த 2 கிராஸ், அதாவது புற்கள்லையும் சரி இந்த கோரையும் சரி காணப்படக்கூடிய காட் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப்பில் இருக்கும். டம்பிள் ஷேப்பில் இருக்கும். டம்பிள்ஸ்னால் அந்த டம்பிள்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அது மாதிரி மேலேயும் கீழே அகன்று காணப்படும், நடுக்கொண்டு வந்து அதாவது தின்னாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது டம்பிள் ஷேப்பில் காணப்படும். இந்த காட் செல்ஸ் கண்டைன் குளோரோபிளாஸ்ட். அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
அந்த குளோரோபிளாஸ்டில் தான் என்ன இருக்குது, சாரி அந்த டம்பிள் ஷேப்டு கார்சஸில் என்ன குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ், அதாவது குளோரோபிளாஸ்ட் காணப்படுது. அதனால இந்த வேரஸ் அதர் எபிடெர்மல் செல்ஸ் நார்மலி do not have them. இது மற்ற எபிடெர்ஸ் மாதிரி இருக்காது. இதில் பசங்களுக்கு காணப்படுறதுனால இது என்னென்னா போட்டோசின்தசிஸில் ஈடுபடும். எது ஈடுபடும்? போட்டோசின்தசிஸில் ஈடுபடும் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். காட் செல்ஸ், இதுதான் காட் செல்ஸ். இந்த பாருங்கள் காட் செல்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்டொமேட்டா வித் ஓப்பன் பீன் ஷேப்னு கொடுப்பாங்க. அப்போ ஏ பார்ட் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து பீன் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா வந்து பீன் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? அதே இது வந்து இது வந்து டைகாட்லி மோனோகாட்லி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஆனால் இந்த ஷேப் வந்து கிராஸ் அண்டு சீடஸில் இதுதான் பாருங்கள், இங்கேயும் அகலமாக இருக்குது, இங்கேயும் அகலமாக இருக்குது, உடல் சின்ன இருக்குது. இது தம்பிள் ஷேப்ன்றது, தம்பிள் ஷேப் டயக்ராம். ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இதுங்க. அடுத்த ஹெடிங் பாருங்கள், சப்சிடரி, அதாவது சப்சிடரி செல்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? சப்சிடரி செல்ஸ். சரி, சப்சிடரி செல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து என்னென்னா துணை செல்னு சொல்லுவாங்க. என்ன செல் சொல்லுவாங்க? துணை செல், சப்சிடரி செல். ஸ்டொமேட்டோ ஆர் மைனூட் ஃபோர்ஸ் சரௌண்டட் 2 பேர் ஆஃப் கார்சல்ஸ். அதை இதாவது ஸ்டொமேட்டா சுற்றி 2 பேரில் கார்சல்ஸ் காணப்படும். அந்த ஸ்டொமேட்டா ஆகர் மெயின்லி இந்த எபிடெர்மிஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸ்டொமேட்டா எங்கே அதிகமாக காணப்படும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் தான் காணப்படும், அதிகமாக லீவ்ஸில் காணப்படும். இன் சம் பிளான்ஸ் addition of cord cells, specialized epidermal cells present in the distinct from epidermal cells, they are called subsets. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது 2 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு ஸ்டொமேட்டாவும் சுற்றி கார்சல்ஸ் காணப்படும். ஆனால் சில பிளான்ஸில் வந்து அதிகமாக காணப்படும், அடிஷன் ஆஃப் கார்சல்ஸ் காணப்படும். அந்த செல்லுக்கு பேர் தான் சப்சிடரி செல்ஸ். ஒரு ஸ்டொமேட்டா இருக்குது, -4 இருக்குது, அதை சுற்றி ஒரு ஃபேர் அது 2 ஃபேரில் வந்து கார்சல்ஸ் இருக்கும். அந்த கார்சல்ஸை சுற்றி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கார்சல்ஸ் காணப்படுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சப்சிடரி செல்ஸ்னு பேர். அடுத்து பாருங்கள், பேஸ் அந்த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சப்சிடரி செல்ஸ் அரௌண்ட் த கார்சல்ஸ். அப்போ கார்சல்ஸ் சூழ்ந்து தான் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி செல்ஸ் இருக்கும். கார்சல்ஸ் இருக்குது, அதை சூழ்ந்து சப்சிடரி செல்ஸ் இருக்கும். த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா ஆர் ரெகக்னைஸ்டு. வேரியஸ் டைப் recognized. The guard cells and sub cells help in opening and closing of stomata. இந்த guard cells-ம் subsidiary cells சேர்ந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டொமேட்டா வந்து மூடுவதற்கு ஓப்பன் பண்ணுவதற்கு ஹெல்ப்பாக இருக்குன்றாங்க. அப்போ இந்த கார்ட் செல்ஸ் ஏன் அப்படின்னா அப்போ தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன், இந்த 2 ஒர்க் நடக்கும். கேஸ் எக்ஸ்சேஞ்சுனா வாயு பரிமாற்றம், டிரான்ஸ்பைரேஷன் நீராவி போக்கு, இது 2 நடப்பதற்கு எது ஹெல்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்ட் செல்ஸ் அண்டு சப்சிடரி செல்ஸ் 2 இணைந்து தான் இந்த வேலையை ஒர்க்கு பண்ண வைக்கிறது. எதில் லீஃபில் எதை பண்ண வைக்குது? லீஃபில் பண்ண வைக்கிறது சொல்கிறாங்க. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் அவுட்டர் க்ரோத். என்ன பார்க்க போகிறோம்? எபிடெர்மல் அவுட்டர் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா there are many types of epidermal outer growths of in stem. ஒரு ஸ்டெம்மில் வந்து அவுட்டர் க்ரோத் காணப்படுது. அந்த அவுட்டர் க்ரோத்தில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்றாங்க. அதாவது எபிடெர்மல் அவுட்டர் க்ரோத் வந்து நிறைய ஸ்டெம்மில் காணப்படுது. ஆனால் ஸ்டெம்மில் காணப்பட்டால் கூட அதில் நிறைய டைப்ஸ் இருக்குன்றாங்க. பாருங்க, அது என்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லார், ஒரே செல்லாலையும் அவுட்டர் க்ரோத் இருக்கும். மல்டி செல்லையும் அவுட்டர் க்ரோத் இருக்கும். நல்லா கஷ்டவாங்க, ஒரு செல் அவுட்டர் க்ரோத் இருக்குது, மல்டி செல்லர் அப்பண்டேஜஸ் அவுட்டர் க்ரோத் இருக்குது. அண்ட் ஆரிஜினேட் ஃப்ரம் எபிடெர்மல் செல்ஸ் ஆர் கால்டு ட்ரைகோம்ஸ். அப்போ அதாவது எபிடெர்மல்ஸ்லேருந்து ஒரு அவுட்டர் க்ரோத் இருக்குன்னா ஒரு ஸ்டெம்முடைய புறத்தோலில் இருந்து ஒரு அவுட்டர் க்ரோத் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைகோம்ஸ். இது முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ். ட்ரைகோம்ஸ், வாட் இஸ் ட்ரைகோம்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா the unicellular or multicellular appendages that originate from epidermal cells. அப்போ எபிடெர்மல் செல்ல இருந்து ஒரு செல்லா அல்லது பல செல்லால் ஆன ஒரு க்ரோத் அவுட்டர் க்ரோத் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைகோம்ஸ் என்று பெயர். அதுக்கு பேர் வந்து ட்ரைகோம்ஸ். சரி, இந்த ட்ரைகோம்ஸ் மே பி பிரான்ச்டு
ஆர் அன்பிராஞ்சு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைக்கும் சொல்லக்கூடியது வந்து பிராஞ்சடாக இருக்கும். பிராஞ்சடுனா என்னென்னா கிளைகளாக, அதுலேயும் சில கிளைகள் இருக்கும். அன்பிராஞ்சடாக கிளைகள் அற்று காணப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இது ஒரு எப்படி இதில் இருந்து இந்த மாதிரி இருக்கும் அவுட்டர் க்ரோத். இது அவுட்டர் க்ரோத்தில் வந்து இப்படி ஒரே செல்லால் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி இருந்து இதில் இங்கே ஓட போடும். இது வந்து மல்டி செல். இது வந்து என்னது மல்டி செல். இது வந்து யூனிசெல். இது யூனிசெல் அவுட்டர் க்ரோத், இது மல்டி செல் அவுட்டர் க்ரோத். ஓகேங்களா? இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கும். இது மாதிரி இப்படியும் இருக்கலாம், இல்லை இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு இதுக்கு அவுட்டர் க்ரோத் சொல்கிறத விட இதுக்கு பேர் ட்ரைகோம்ஸ்னு சொல்லலாம். இது பேர் என்னது ட்ரைகோம்ஸ். ஓகேங்களா? இந்த ட்ரைகோம்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பிரான்ச்சஸ் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து இன்னொரு பிரான்ச் சப் பிரான்ச்சஸ் இருக்கும். இங்கேயும் பிரான்ச்சஸ் இருக்கும். அப்போ 2 பிரான்ச்சஸ் காணப்படுது. இது மாதிரி காணப்பட்டால் பிராஞ்சு, இது வந்து அன்பிராஞ்சு அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ தே ஆர் ஒன் ஆர் மோர் கால்டு திங். தே அஸ்யூம் மெனி ஷேப்ஸ் அண்ட் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெனி ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். பாருங்களேன், தே மே ஆல்சோ பி கிளாண்டுலர். கிளாண்டுலர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிளாண்டுலர் சுரவி உடையது. கிளாண்டுலர்னது சுரவி உடையது. எக்ஸாம்பிள் ரோஸ் என்னது ஓசிமம், ரோஸ் ஓசிமம். இது கிளாண்டுலர், அதாவது கிளாண்டுலர் அவுட்டர் க்ரோத் காணப்படக்கூடிய தாவரம் எதுன்னு கேட்டால் அழகாக சொல்லுங்கள். எபிடெர்மிஸ்லேயே கிளாண்டுலர்னா அதாவது கிளாண்டுலர்ன்றது திரவம் உடையது. கிளாண்டுலர் திரவம் உடையது காணப்படுற எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரோஸ். அதுக்கு பேர் வந்து ரோஸ் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓசிமம் அல்லது ஆசிமம் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் கிளாண்டுலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாருங்கள் நான் கிளாண்டுலர். சிலது வந்து நான் கிளாண்டுலர் காணப்படுது. அது பாருங்கள் ஃபிலிபேரஸ் லேயர். ஃபிலிபேரஸ் லேயர் ஆஃப் த ரூட். இப்போ ரூட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டெம்பில் பார்த்தோம், லீவ்லையும் ஸ்டெம்பில் வந்து அவுட்டர் லேயர் காணப்படுது. அதுக்கு பேர் வந்து எபிடெர்மிஸ் பார்த்தோம். அதே ரூட்லேயும் வெளிப்புறத்தோடு இருக்கா இல்லையா? அப்போ ரூட்டில் காணப்படக்கூடிய வெளிப்புறத்தோடுக்கு பேர் வந்து ஃபிலிபேரஸ் லேயர்னு சொல்லலாம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ் இருக்குது. அந்த ரூட்டில் வந்து எபிடெர்மல் செல்ஸ் இருந்தால் கூட அதில் 2 டைப் இருக்குது. அப்போ என்ன 2 டைப்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லாங் செல்லாக இருக்கும், ஒன்று வந்து ஷார்ட் செல்லாக இருக்கும். அந்த ஷார்ட் செல்ஸ் ஆர் கால்டு ட்ரைகோபிளாஸ்ட். இது இங்கே நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம முன்னால் மேலே பார்த்ததில் வந்து ஸ்டெம்பாக இருந்தாலும் சரி, லீஃபாக இருந்தாலும் சரி, எபிடெர்மிஸ் காணப்படும் சொன்னோம். அந்த எபிடெர்மிஸில் வந்து அவுட்டர் க்ரோத் பார்த்தோம். அந்த அவுட்டர் க்ரோத் வந்து யூனிசெல்லாக இருக்கலாம் அல்லது மல்டிசெல்லாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அந்த அவுட்டர் க்ரோத்துக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரைகோம்ஸ்னு பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் ரூட்லேயும் புறத்தோல் இருக்குது, வெளிப்புறத்தோல் இருக்குது. அந்த தோலுக்கு பேர் ஃபிலிபேரஸ் லேயர்னு பேர். அதில் காணப்படக்கூடிய அவுட்டர் க்ரோத்துக்கு பேர் ட்ரைகோபிளாஸ்ட். அதுக்கு காணப்பட அவுட்டர் க்ரோத்துக்கு பேர் ட்ரைகோபிளாஸ்ட். அந்த ட்ரைகோபிளாஸ்ட் ஸ்டார் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும். அதுக்கு பேர் ரூட் ஹேர் சொல்லுவாங்க. அது பேர் ரூட் ஹேர். எபிடெர்மல் ஹேர்ஸ் கேன் ஆல்சோ பீன் ஃபார்ம் த ஸ்டெல்லேட் ஹேர். ஸ்டெல்லேட்னா ஸ்டார் ஷேப் இருக்கும். ஸ்டெல்லேட்னா ஸ்டார் ஷேப் காணப்படுறாங்க. ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ் வந்து பாருங்க ஸ்ட்ரையாக்ஸ் மெனி மெம்பர்ஸ் ஆஃப் த மால்வேசி அண்ட் சொலானேசி. இது அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மால்வேசிலையும் சொலானேசி அப்படின்னு சொல்ல 2 ஃபேமிலியும் காணப்படும் சொல்கிறாங்க. இதுதான் பாருங்கள் டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லர் அவுட்டர் க்ரோத். இதில் வந்து பாருங்கள் கோடு கிடையாது. ஆனால் இது மல்டிசெல்லர். அங்கே கோடு கூட இருக்கா மல்டிசெல்லர். இது வந்து பிராஞ்சு, இந்த மாதிரி கிளைகள் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட்டில் வந்து 2 செல்ஸ் இருக்குது. ஒன்று இது வந்து இந்த எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் செல்ஸ், அந்த ஹேரில் அதெல்லாம் லாங் செல்ஸ். அப்போ இந்த ஃபிலிபேரஸ் லேயரில் வந்து 2 செல்ஸ் காணப்படுது. ஒன்று ஷார்ட், இன்னொன்று லாங் செல்ஸ். ஓகேங்களா? அது இதே இந்த ஃபிலிபேரஸ் லேயர் சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து ரைசோடெர்மிஸ். ஒரு ரூட்டில் காணப்படக்கூடிய புரோத்தோலுக்கு ஃபிலிபேரஸ் லேயர் சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து ரைசோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்ப்போம்னா பிக்லெட்ஸ், அதாவது பிக்கிள்ஸ்னு சொல்லப்படுது. சரி, பிக்கிள்ஸ் சொல்லப்படுது. பிக்கிள்ஸ் சொன்னால் உங்களுக்கு தெரியும், முட்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதை முள்ளாக காணப்படப்படுது. அதுக்கு பேர் தான் பிக்கிள்ஸ் சொல்லப்படுது. அதாவது சிறு முட்கள்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இது பாருங்க, இந்த பிக்கிள்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் எபிடெர்மல் எமர்ஜென்சிஸ். இது வந்து எபிடெர்மிஸில் காணப்படக்கூடிய சிறு முட்கள் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வித் நோ வாஸ்கோ சப்ளை. இதுக்கு வந்து வாஸ்கோ சப்ளைனா இதுக்கு உணவும் போகாது, வாட்டரும் போகாது.
they are stiff and sharp appearance. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னா ரொம்ப அதாவது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும், கடினமாக இருக்கும், கூர்மையாக. ஸ்டிஃப்னா கடினமாக இருக்கும், அதேமாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கடினமாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்க்க, எபிடெர்மல்னா புறத்தோலின் பணிகள் என்னன்னு கேட்பாங்க. அது இது வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். பாருங்களேன், தி சிஸ்டம் இன் த சூட் சிக்ஸ் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கியூட்டிக்கல். அதாவது தண்டு தொகுப்பு வருங்க, ஒவ்வொரு தண்டுலையும் காணப்படக்கூடிய கியூட்டிக்கலில் வந்து அதிகப்படியான நீர். இப்போ ஒரு பிளான்ட்ஸ் வந்து வாட்டர் எடுக்குது, எல்லா வாட்டருமே நீராவி போக்கும்போது வெளியே பேசினா அப்போ அந்த பிளான்ட்ஸ் வந்து ட்ரை ஆகிடும். அப்படி போக விடாமல் தடுப்பதற்கு கியூட்டிக்கல்ன்ற லேயர் வந்து தண்டில் காணப்படுது. இந்த கியூட்டிக்கல் லேயர் எங்கே காணப்படுன்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸில் போய் லேயர் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த லேயர் காணப்படும் கியூட்டிக்கல். அடுத்து பாருங்க, எபிடெர்மிஸ் ப்ரொடக்ட்ஸ் த அண்டர்லையிங் டிஷ்யூஸ். எபிடெர்மிஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உட்புற திசுக்களை மூடி பாதுகாக்குது. அதாவது தாவரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தாவரத்தின் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் மூடி பாதுகாக்க இது பயன்படுது. அதே மாதிரி ஸ்டொமேட்டா இஸ் இன்வால்வ் இன் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஸ்டொமேட்டா எதுக்கு இன்வால்வ் பார்த்தீங்கன்னா நீராவி போக்கை தடுப்பதற்கும் வாயு பரிமாற்றத்திற்கும் பயன்படுது. ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.